பெற்றோர்களுக்காகவும் ஞான பெற்றோர்களுக்காகவும்
எல்லாரும் சிறப்பாக திருப்பலியில் கொண்டாடுவோம். திருப்பலியை நாம் தந்துள்ள அர்ப்பணிக்கு நமது பாவங்கள் குற்றமுறை அனைத்து மாபரத்தை மன்னிக்க வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனும் எல்லாம் உள்ள இறைவன் நம்மை வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இடைவிடாமல்
Exodus chapter 16 verses 2 to 4 and 12 to 15. The whole congregation of the children of Israel grumbled against Moses and Aaron. The children of Israel said to them, "Oh, that we had died at the Lord's hands the land of Egypt, as we sat by our flesh pot and ate our fill of bread. But you had to lead us into this desert to make the whole community die of famine." Then the Lord said to Moses, I will now rain down bread from heaven for you. Each day the people are to go out and gather daily portion, thus will I test them to see whether they follow my instruction or not. I have heard the grumbling of children of Israel. Tell them in the evening tonight, you shall eat flesh, and in the morning you shall have your fill of bread, so that you may know that I, the Lord, am God. In the evening square came up and covered the camp. The morning a dew lay all about the camp, and then the dew evaporated. There on the surface of the desert the fine days, like all falls on the ground. On seeing it, the children of Israel asked one another, "What is this?" For they did not know what it was. But Moses told them, "This is the bread that the Lord has given you to eat." The word of the Lord. Second Corinthians chapter 11 verse 23 to 26 are reading from the second letter of Saint Paul to the Corinthians. Brothers and sisters, I received from the Lord what I also handed on to you, that the Lord Jesus, on the night he was handed over, took bread, and after he had given thanks, broke it and said, "This is my body that is for you. Do this in remembrance of me." In the same way, also the cup after supper, saying, "This cup is the new covenant in my blood. Do this as often as you drink it in remembrance of me. For as often as you drink this bread and drink the cup, you proclaim the death of the Lord until he comes." The word of the Lord.
குறிப்பிட்ட அற்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் செய்த நீ பாஸ்கா விரும்பும் நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறேன் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடர்கள் இருவரை அழைக்கிறார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஒரு ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம் நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்க சொன்னார் என கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவரை அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை மீட்டு அவர்களுக்கு கொடுத்து இதை பெற்றுக் கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம் இது எனது உடன்படிக்கையின் ரத்தம், பலருக்காக சிந்தப்படும் ரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சைப்பட ரத்தத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஹென்றி சாந்தி இவருடைய செல்வ குழந்தைகள் ஜெபிநிலன் ஜெயசினிலா இருவரும் இந்திய நாளிலே ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் பெற இருக்கிறார்கள். அவர்களை நாம் கைத்தட்டி வாழ்ந்தான் நினைக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களோடு 3 நிகழ்வுகளை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது நிகழ்வு என்னவென்றால், இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டில் அடிமையாக இருந்த பொழுது மீட்பர் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அதே போல வந்தார். மோசேயின் வழியாக
அவர்களை செங்கல் வழியாக மீட்டார். அதன் பிறகு அவர்கள் சென்று பல ஆண்டுகள் வாக்களிக்கப்பட்ட நாட்டிலே வாழ்ந்து வந்தார்கள். ஆலயத்தை எழுப்பினார்கள். ஒவ்வொரு ஆண்டும் அந்த கடந்து வந்த அந்த நாளை பாஸ்கா விழாவாக அவர்கள் கொண்டாடினார்கள், மகிழ்ச்சி கொண்டார்கள். அந்த நாளில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்கருணையை அவர் ஏற்படுத்தினார். அப்படி என்றால் அந்த பாஸ்காவுக்கும் அந்த கடத்தலுக்கும் இந்த நற்கருணைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அவர்கள் ஆண்டுதோறும் அவர்கள் அந்த எருசலேம் தேவாலயத்தில் அந்த நாளை நினைத்து மகிழ்ந்து பலியிட்டு ஆடுகளை பலியிட்டு அதை குடும்பமாக சேர்ந்து உண்பார்கள். அதுதான் அவர்களை ஒன்றிணைத்தது. அவர்கள் எகிப்து நாட்டிலிருந்து கடந்து வந்த அந்த நிகழ்வு, அந்த நினைவு ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் எதிர்பார்த்திருக்க செய்தது, வாழ செய்தது, நம்பிக்கையோடு இருக்க செய்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவர்கள் சற்று கடவுளுடைய நம்பிக்கையில் விலகி அவர்கள் வாழ்கின்ற பொழுது சிதறடிக்கப்படுகிறார்கள். பாபிலோன் நாட்டிலே அடிமையாக இருக்கிறார்கள். இப்ப அவங்களுக்கு எருசலேம் இருந்த பொழுதெல்லாம் அவங்களுக்கு பெருசா ஒன்றும் தெரியல. ஆனால் அடிமையாக பாபிலோன் நாட்டிற்கு சென்ற பிறகு அந்த வேறு தெய்வத்தை வழிபடுகின்ற பொழுது இவர்களுக்கு மனசு வலிக்கிறது. மீண்டுமாக நினைத்து பார்க்கிறார்கள், எகிப்து நாட்டிலே கடவுள் எப்படி நம்மளை மீட்டு கொண்டு வந்தார், நாம் ஆண்டுதோறும் எப்படியெல்லாம் பாஸ்கா விழாவை கொண்டாடினோம், எனவே நாம் தவறு செய்து விட்டோம், கடவுள் நம்மை சிதறடித்திருக்கிறார், நாம் இங்கே அடிமையாக இருக்கிறோம். மீண்டும் அதே கடவுள் நம்மை மீட்டு கொண்டு வருவார். மறுபடியும் அந்த எருசலேம் தேவாலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்வார். மறுபடியும் பாஸ்கா விழா கொண்டாடுவோம் என்ற நம்பிக்கை அவர்களை வாழ செய்தது. அந்த நாட்டிலே அகதியாக, அடிமைகளாக. அது மட்டும் இல்லாமல் எப்படி எகிப்து நாட்டிலிருந்து கடவுள் அவர்களை மீட்டு கொண்டு வந்தாரோ அந்த நினைவு, அந்த நிகழ்வு அவர்களை நிம்மதியாக வாழ வைத்தது, நம்பிக்கையோடு வாழ வைத்தது. ஒரு நாள் கடவுள் இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவார். அப்படின்னா இந்த நம்முடைய விவிலியமானது வளர்ந்து கொண்டு வருகிறது. அதன் பிறகு ஆதிகால கிறிஸ்தவர்கள், குறிப்பாக இயேசு இறந்து உயிர்த்த பிறகு சீடர்கள் பல்வேறு நாடுகளுக்கு சென்று அவர்கள் நற்செய்தி அறிவித்த பொழுது, குறிப்பாக நீரோ மன்னனுடைய வேத கலாமை பொழுது அவர்கள் வெளிப்படையாக இது போன்று ஆலயத்திலே திருப்பலி வழிபட முடியாது. அப்பே ஞாயிற்றுக்கிழமைகளில் அங்கங்கே கோயில்களிலும் மறைவான இடங்களிலும் அவர்கள் இந்த நற்கருணையை, இந்த திருப்பலியை அவர்கள் கொண்டாடுவார்கள். அப்படி கொண்டாடி முடித்து விட்டு வீட்டுக்கு வருகின்ற பொழுது மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை அந்த நற்கருணை இருந்து எப்பொழுது வரும் என்ற ஏக்கத்தோடு, நம்பிக்கையோடு இருப்பார்கள். கடந்த வாரம் நடந்த நிகழ்வுகளை நினைத்துக் கொண்டு அதை கொண்டே அடுத்த ஒரு வாரம் முழுவதும் அவர்கள் எதிர்பார்த்து நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கடவுளை ஒன்று சேர்ப்பார், எங்கேயாவது ஒன்று சேர்ந்து நாம் நற்கருணையை கொண்டாடுவோம் என்ற நம்பிக்கை, அந்த நினைவு, அந்த நிகழ்வு அவர்களை நம்பிக்கையோடு வாழ செய்தது. இப்படிதான் நம்மளுடைய நற்கருணையுடைய கொண்டாட்டம் சென்று கொண்டிருக்கிறது. இப்ப நம்முடைய நவீன காலங்களில், அதாவது இந்த பிரசன் உலகத்துல பார்க்கிற பொழுது, நாங்க குழுமடத்துல படித்துக் கொண்டிருந்த பொழுது பெங்களூர்ல சென்ட் பீட்டர்ஸ் சென்டர்ல படித்துக் கொண்டிருந்தோம். அப்ப நாங்க சனி ஞாயிறு பங்குகளுக்கு சென்று நாங்கள் உதவி செய்வது வழக்கம். குறிப்பாக நற்கருணை எடுத்துக்கொண்டு நோயாளிகளுக்கு கொண்டு கொடுப்பது வழக்கம். அப்படி போகின்ற பொழுது நான் பெங்களூரில் சாந்தி நகர்ங்கிற ஒரு பங்குல கொண்டு கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப ஒரு கேன்சர் பேஷண்ட் மருத்துவரெல்லாம் கைவிடப்பட்டது.
நாங்கள் போய் அவங்களுக்கு நன்மை கொடுப்போம். நன்மை கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா குடிச்சிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா மேக்கப்போட எங்களுக்காக காத்துட்டே இருப்பாங்க. அப்புறம் அவங்க போய் நாங்கள் நன்மை கொடுத்துட்டு அப்புறம் அவங்களோட பேசிட்டு டீ காஃபி கொடுக்குற ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு ஒரு 6 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் அங்கே நாங்கள் மகிழ்ச்சியோடு அவர்களோடு நாங்கள் பயிர் கொண்டு இருப்போம். அந்த பெண்மணி மருத்துவரால் கைவிடப்பட்டவர். அதன் பிறகு 3 ஆண்டுகள் அவர் உயிரோடு இருந்தார். எப்படி என்றால் அடுத்த வாரம் சனிக்கிழமை நாங்களாம் போவோம். பிரதர் வருவாரு, நர்த்தம் எடுத்துட்டு வருவாரு, நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஏக்கம் எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அவர்களை கொண்டு சென்றது. நாங்கள் சனிக்கிழமை போயிட்டு சென்னைக்கு போயிடுவோம். அதன் பிறகு அவங்க அடுத்த 1 வாரம் முழுவதும் அவரோடு எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க. பிரதர் வந்தாங்க, நற்கல் கொடுத்தாங்க, இது சாப்பிட்டாங்க, அது சொன்னாங்க, இது சொன்னாங்க. அந்த வார்த்தை, அந்த நினைவு, அந்த நிகழ்வு, அதை நினைத்து கொண்டே நற்கருணைக்காக அவனோடு காத்து கொண்டிருந்தார்கள். அந்த நற்கருணை அந்த பெண்மணியை வாழ வைத்தது, நம்பிக்கையோடு இருக்க செய்தது. அதை போல நம்முடைய வாழ்விலும் நாமெல்லாம் அந்த வெளிநாடுகளுக்கு சம்பாதிக்க போகும்போதுதான் தெரியும், கோயில் இல்லை, ஒரு திருப்பதி இல்லை, நற்கருணை இல்லைன்னா நம்ம ஊர்ல இருக்கிற கோயிலை பத்தி நினைச்சுப்போம். நம்மலாம் போய் கோயில் இருக்கலாமே, விட்டுட்டமே அப்படின்னு நினைச்சுப்போம். அப்ப இந்த மாதிரி வெளிநாடுகள் இருக்கிறவங்க கேட்டீங்கன்னா தெரியும், அந்த திருப்பதியுடைய மகத்துவம், அந்த நற்கருணையுடைய வலிமை என்பது தெரியும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவ வாழ்க்கையில் மையமாக இருப்பது இந்த நற்கருணை. இந்த நற்கருணை தான், இந்த நிகழ்வு தான், இந்த நினைவு தான் நாம் ஒவ்வொருவரையும் ஒன்றாக இணைக்கிறது என்று ஜெபிக்கிறவன் ஜெயிலா இருவருக்குமான இந்த நிகழ்விலே எது நம்மை ஒன்று சேர்க்கிறது என்றால் இந்த நற்கருணை. எனவே நம்முடைய வாழ்வில் நற்கருணை மையமாக இருக்க வேண்டும். எகிப்து நாட்டிலே மக்கள் எதிர்பார்த்தது போல, பாபிலோனிலே அடிமையாக இருந்தபோது மக்கள் எதிர்பார்த்தது போல, ஆதிகால கிறிஸ்தவர்கள் நற்கருணை மையமாக வைத்து எதிர்பார்த்து வாழ்வது போல நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்க வேண்டும். ஏனென்றால் மற்ற அனைத்தும் நம்ம விட்டு விலகும். இப்ப பாத்தீங்கன்னா ஜெபியும் ஜென்ஸும் செயின் போட்டுக்கிறாங்க, புது ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, மேக்கப் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொழுது ஈவினிங் ஆச்சுனாக்க என்ன பண்ணிடுவாங்க, கோல்டு செக் எடுக்கப்படும். ஏன்னா விற்கிற கலாச்சாரம் 1 லட்சம் போயிட்டு இருப்போம், எடுக்கப்படும். நல்ல ட்ரெஸ் அழுக்காயிரம் கட்டப்படும். அப்புறம் மொய் வச்சதெல்லாம் சரி பார்ப்பாங்க, நம்ம வச்சதெல்லாம் சரியா வந்துச்சா, வந்துச்சா, வரலையா, யாரும் ஏமாத்துறாங்க, இதெல்லாம் பார்க்கப்படும். பார்த்த பிறகு வார்த்தை ஒரு பக்கம் வரும், ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருக்கும். இப்படி எல்லாமே நம்மை விட்டு ஒரு மாலைக்குள்ளாகவே நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். ஆனால் இந்த நற்கருணை மட்டும்தான் இந்த ஆலயத்தில் நீங்கள் பெற்ற பிறகு, நற்கருணையை நீங்கள் உங்களுடைய உடலிலே உள்ளத்திலே நீங்கள் பெற்ற பிறகு எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாத ஒரு நிகழ்வு என்றால், நினைவு என்றால் அது இந்த நற்கருணை தான். யாராலும் பிரிக்க முடியாது. திருத்தந்தை நினைத்தால் கூட பிரிக்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலாகவும் ரத்தமாக அவருடைய உடலோடு உள்ளத்தோடு இணைந்து இருக்கிறார். இந்த நினைவு, இந்த நிகழ்வு இவர்களை பல ஆண்டுகள் வாழ வைக்கும். எனவே அன்பர்களே, இந்த நாளிலே இந்த இரு செல்ல குழந்தைகளுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நாம விட்டு பிரிக்க முடியாத இந்த நற்கருணைக்காக நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து மன்றாடுவோம். அந்த நற்கருணை நாம் ஒவ்வொருவரையும் இணைத்து ஒரே சிந்தனையில் நம்பிக்கையோடும் நினைவோடும் நிகழ்வோடும் வாழ இறைவன் அருள் புரிவாராக. See you.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொருளின் மாத காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் கொண்டாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாய் கேட்டது போல நம்முடைய தாழ்மையையும் கண்ணோக்கே அருள்புரிய நம்முடைய கொண்டாட்டுகளை தெரிவிப்போம். என் அன்பு இறைவா, நம் திரு அவையை வழிநடத்தும் தலைவர்களான திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களையும் ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் சிறப்பாக இன்று நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்துக் கொண்டிருக்கும் எம் அருள் தந்தையர்கள் அனைவரையும் உம் திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். வாழ்க்கை பயணத்தில் தூய ஆவியானவரின் ஆற்றல் பெற்று துணிவுடன் பயணித்து இறையாட்சியின் விழுமியங்களை வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வு வழங்கும் வல்லலே இறைவா, நம் இந்திய திருநாட்டை ஆளும் தலைவர்களை உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம். மக்கள் பணியே மகேசன் பணி என்பதை உணர்ந்து தலைவர்கள் மக்களுக்காக சிந்திக்கவும் செயல்படவும் மக்களை வளர்ச்சி பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நானே வானில் இறங்கி வந்த உயிருள்ள உறவு என்று மனித என் இறைவா, இன்று முதல் முறையாக நற்பனை வழியாக உம்மோடு இணைய இருக்கும் அன்பு குழந்தைகள் ஜெமி நிலவன், ஜென்ஸ் நிலா உம்மை உட்கொள்வதன் வழியாக அன்பையும் மகிழ்வையும் சமாதானத்தையும் தனதாக்கி தனது பெற்றோருக்கும் ஞான பெற்றோருக்கும் மற்றும் உற்றார் உறவினர் அனைவருக்கும் கீழ்ப்படிந்து வாழ்ந்து உமக்கு ஏற்று பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ்ந்திட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். பல்வேறு நோயினாலும் மதவேதனையினாலும் வருந்தும் ஒவ்வொருவரையும் உம் திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். நீரே உமது குணமளிக்கும் திருக்காரங்களினால் அவர்களை தொட்டு குணமளித்து புதிய பலமும் புதிய உற்சாகமும் தந்து வழி நடத்திடவும், மேலும் இந்த ஆலயத்தில் கூடியிருக்கும் ஒவ்வொருவரின் கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். திருவிருந்தளித்து எம்மை தேற்றும் இறைவா, உம் திருமகனின் ஒப்பற்ற அருள் அடையாளமாகிய தூய நற்கருணையின் ஆற்றலை நாங்கள் நன்கு உணரவும் அதை மதித்து போற்றவும் அதை உட்கொள்ளும் நாங்கள் உம் திருமகனை போன்று அன்பு பணிகள் புரியவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருப்பதுடன் கருதி நம்பிக்கையாக கொண்டாடுகளை ஏற்று அவர் விரும்பி கேட்பதை தந்தருடையதாக சிறப்பாக என்று நாங்கள் ஜெபி நிலவன் ஜென்சில் ஆகியவர்களுக்காக கொண்டாடுகிறோம். அவர்கள் இன்று போல் என்றும் உமீது அன்பு கொண்டு உமீது அருள் பொருள் உதாரணை பெற்று தம்முடைய கிறிஸ்துவ கடமைகளை சிறப்பாக ஆற்றிட அவருக்கு அருள் உதவி செய்தனர். மேலும் அவர்கள் பக்தியிலும் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்தவர்கள் செய்தனர். அவருடைய பெற்றோர் ஞான பெற்றோர் அவர் முன்மாதிரியாக ஏற்க செய்தவர்களும் அவருடைய நம்பிக்கை வாழ்க்கையை வளர்த்து செய்தனர். இவர்கள் கிறிஸ்து வழியாக மகிழ்ச்சி கொண்டாடுகிறோம். ஆமென். Happy birthday,
அமைதியாகி உலகை கனிவுடன் தந்தருளியதாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். அதனால் தூய்மை மறைவரை பெயருக்கு தூய காணிக்கு கொடுக்குமாறு மந்திர மக்களை எழாது சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரை கற்பனைக்கு நாம் குடும்பமுறை காணிக்கைகளை அதை ஆவியால் தூய்மைப்படுத்த காணிகள் உண்டாகிறோம். இவ்வாறு கிறிஸ்துவின் உடலாகவும் ரத்தமாகவும் இவை மாதவமாக அவர் படித்தவாறு என் மனைவியை கொண்டாடுகிறோம். ஏனென்றால் காட்டுக் கொடுக்கும்
அப்பத்தை எடுத்து கொஞ்சம் செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு நாம் சிலருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனும் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் ஏன் கூடாது. அவர் நம்மை இரவு இறங்கிய கிண்ணத்தை எடுத்து கொண்டு செலுத்தி ஆசி வழங்கி அதை நம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனெனும் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற கிண்ணம். இது பாவமடைந்து உங்களுக்காகவும் பலருக்காகவும் நன்றுடன் இதை நினைவாக செய்யுங்கள். படிக்கும் பாவங்களையும் வியப்புகளை வியப்பையும் இயக்கத்தில் நாங்கள் கொடுத்துள்ளோம். இவர் மீண்டும் வருவார்கள் எதிர்பார்த்திருக்கும் நாள் இப்பொழுது வரையை நன்கு சேர்த்து கொடுக்கின்றோம். முதலாவை காணிக்கையை கண்ணோக்கியவுடன் கொண்டாடுகிறோம். இப்பலையினாலே ஒரு கட்டிய திருவிழமாக இவ்வாறுடைய திருமகளின் திருவிழாவில் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் பெற்று கிறிஸ்துவுக்கு உடையவராக விளங்க செய்கிறார்கள். இவரே எங்களுக்கு மீண்டும் காணிக்கையாளராக இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. முதலாக குடிநீரை கண்ணி கடவுள் தாய்மான மரியா, அவருடைய கணவனான தந்தை யோசேப்பு, எங்கள் பாதுகாவலராக இந்த ஞானியாணி மற்ற புனிதர்களோடு நாங்கள் உண்மைக்கு தகுதி உள்ளவமாக இவர்கள் இருந்ததால் நாங்கள் என்றும் உதவியை என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு உத்தரவாதம்படி உலகெல்லாம் அமைதியை மீண்டும் தர வேண்டும் என கொண்டாடுகின்றோம். இவ்வுலகை பயணம் செய்யும் ஒரு திருவையை சிறப்பாக மரியாதையை எங்கள் திருத்தந்தை 14 எங்கள் பேராய பிரான்சிஸ், ஏனைய வாயில்கள், திருமலையர், உமக்கு சொந்தமான மக்கள், இன்று ஒரு உலகையும் ரத்தத்தில் இருக்கின்ற ஜெயலலிதன், ஜெயசிலா இவருடைய பெற்றோர்களையும் 4 பெற்றோர்களையும் தெளிவாக ஆசிர்வதிக்கிறது. நீர் விரும்பியபடி உன் குடும்பம் இருக்கின்ற குடும்பத்தின் நிலைகளுக்கு கனியுடன் சென்று சாய்க்கிறது. தன்னுடைய தந்தையை எங்கும் பிறந்தவர்களும் உடைய பிள்ளைகளை கனியுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு ஒன்றமாய் வாழ்ந்து உலகிற்கு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியின் கனியுடன் ஏற்கிறது. நாங்களும் அவர்களுக்கு சேர்த்து அவர்களோடு ஒரு மாற்றி என்று மன்னர வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாக நீ உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். Amen.
உலகத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுவேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கிறேன், என் கருத்துக்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை மாறும் உமது நம்பிக்கையை கண்ணோக்கி உமது உலகத்துக்கு எங்கள் அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அழைத்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து செய்கிறது அமைதியை பயந்து கொள்வோம்.
இனிய இயேசுவே, நற்கருணை வழியில் எங்கள் உள்ளத்தில் வந்துள்ள உம்மை மிகுந்த அன்போடும் மகிழ்ச்சியோடும் வரவேற்கின்றோம். உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பு இயேசுவே, நீர் உண்மையே எங்களுக்கு தந்து எங்களை உயிரோடு கலந்து எங்களை காப்பாற்றி வருவதற்காக உமக்கு நன்றி. உம்மை போல் நாங்களோ உண்மை, அன்பு, பகிர்வு, நீதி, சமத்துவம் ஆகிய நற்பண்புகளுடன் வாழ அருளை எங்களுக்கு தாரும். நீ எங்களுக்கு கொடுத்துள்ள திறமைகளையும் ஆற்றல்களையும் நாங்கள் கண்டுணர்ந்து அவற்றை முழுமையாக பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற எங்களுக்கு வழிகாட்டும். எங்கள் பெற்றோர், ஞான பெற்றோர், ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் எப்போதும் நீ விரும்புவதையே செய்து என்று போல் என்றும் மகிழ்ச்சியுடனும் மன அமைதியுடனும் வாழ அருளை எங்களுக்கு தாரும். ஆமென். உண்மை, நேர்மை, தியாகம், அன்பு, பக்தி, கருணை இது போன்ற உயர்வான சொற்கள் பல இருந்தாலும் இவை அனைத்தையும் தோற்கடிக்கும் ஒரே சொல் உண்டு என்றால் அதுதான் நன்றி. இப்பொழுது நன்றி சொல்லும் நேரம் இது. எங்கள் அன்பு குழந்தைகள் ஜெபினிலவன், சென்சினிலா இவர்களின் முதல் திருவிருதை விழா அழகாக நடத்தி கொடுத்த நற்கருணையின் அருள் அடையாளமாக இருக்கும் இறைவனுக்கு முதலில் நன்றி கூறுகிறோம். முதல் திருப்பணியை நடத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்த
பங்கு தந்தை அருட்பணி கிரகோரி அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் எம் உறவின் அருட்தந்தைகளாகிய அருட்பணி ஜோசப் ராஜ் அவர்களுக்கும் அருட்பணி ஜேம்ஸ் ராஜ் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம எல்லாம் இனிய பாடல்கள் மூலம் பக்தியை திறக்க வைத்த பாடல்களுக்கும் திருப்பதிக்கு தேவையான பீடாலங்காரம் செய்த நம் உதேசியார் திரு ஈஸ்வராஜ் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்திருப்பதியில் பங்கு பெற்று குழந்தைகளுக்காக இருந்த அவர்களை ஆசீர்வதிக்க இங்கே கூடியிருக்கும் எங்களின் உறவினர்கள் மற்றும் நம் நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்திருப்பதி முடிந்த பிறகு கிருஷ்ணாநகர் மெயின்ரோட்டில் அமைந்துள்ள செல்வலட்சுமி வரவேற்பு மண்டபத்தில் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே அனைவரும் உணவருந்தி குழந்தைகளை வாழ்த்தி ஆசிரியர் செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பூவிலே ஒரு காலத்தில் தனம் தேடும் நோக்கத்தில்
திசை போகும் நாளில் மீகாமராம் போர்ச்சுகீஸ் தேசத்தார் கடல் பயணம் செய்தார்கள் சந்தோஷமா. இந்த பூவிலே ஒரு காலத்தில் தனம் தேடும் நோக்கத்தில் திசை போகும் நாளில் மீகாமராம் போர்ச்சுகீஸ் தேசத்தார் கடல் பயணம் செய்தார்கள் சந்தோஷமா. சொல்லொணாததா புயலும் வீச, காணொணாததா இருளும் சூழ, மூழ்கவே கப்பலும் அந்தோ மடிந்தோம் என்று தஞ்சம் தன்னை தேடினர் குளோரியா. அன்னை தஞ்சம் தன்னை தேடினர் குளோரியா. விண்மீன் விதையில் நிலவாய் முளைத்தேன், பெண்மீன் விழியில் என்னையே தொலைத்தேன். மழையின் இசை கேட்டு மலரே தலையாட்டு, மழலை மொழி போல மனதில் ஒரு பாட்டு. இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் இரண்டு எழுத்து. விண்மீன் விதையில் நிலவாய் முளைத்தேன், பெண்மீன் விழியில் என்னையே தொலைத்தேன். மழையின் இசை கேட்டு மலரே தலையாட்டு, மழலை மொழி போல மனதில் ஒரு பாட்டு. இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் இரண்டு எழுத்து. விண்மீன் விதையில் நிலவாய் முளைத்தேன், பெண்மீன் விழியில் என்னையே தொலைத்தேன். நான் பேசாத மௌனம் எல்லாம் உன் கண்கள் பேசும், உன்னை காணாத நேரம் என்னை கடிகாரம் கேட்கும். மணல் மீது தூரும் மழை போலவே மனதோடு நீதான் நுழைந்தாயடி. முதல் பெண்தானே நீதானே, எனக்குள்ளானே ஏற்பேனே. இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் இரண்டு எழுத்து.
மனசுல சோகம். Hey my golden sparrow. வாமா கம்மன் சிங்கு குயின தேடி வந்தான் கிங்கு டைலா பிபி டும்மு மாலை மாத்தி போடு ரிங்கு கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ கப்பல கோலு இவ சிங்கல்ல சுத்தின கேளு சங்கதி என்னன்னு கேளு இனி இவன் தான் ஆளு நிக்கலி மீனு ஒரு கெத்துல சுத்தின நீனு நிக்குது லைனு நீ மினுக்குற மூணு கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ சம்பவம் பண்ணுற ஹார்ட்டுக்குள்ள சம்பவம் பண்ணுற ஹார்ட்டுக்குள்ள நீ கொட்டி கிடக்குது சிக்கி தவிக்குது உள்ளுக்குள்ள ஒரு தாட்டு நீ சிரிச்சுக்கோ என்ன பார்த்து நீ எக்ஸாம்பிள் ஃபெயில் ஆனாலும் வெக்ஸ் ஆக மாட்டேன் உன் எக்ஸாம் இப்போ ஆனாதால எக்ஸ்ட்ராவா போட்டேன் நீ எக்ஸாம்பிள் ஃபெயில் ஆனாலும் வெக்ஸ் ஆக மாட்டேன் உன் எக்ஸாம் இப்போ ஆனாதால எக்ஸ்ட்ராவா போட்டேன் வாழ்க மகராசி முடிஞ்சு போச்சு இவ ராசி நினைச்சு பெயினாச்சு சொல்லுடி துணைக்கு நான் இருக்கவா தினம் துடிக்கவா குவைட்டா இருக்கினா பிடிக்கவா இலக்கணம் படிக்கவா ஸ்டாரி நைட்டில் நான் உன் ஸ்டோரி டைட்டில் நான் மானம் பார்க்காத மேனாகிறேன் நானே போயட்டு எங்க என் டூயட்டு ரொம்ப நாளாக நான் தேடுறேன் சொல்லிடு ஓகே நான் வைக்கிற வெத்தல பாக்க கண்ணுல லாக்கே இது கல்யாண சோக்கே மின்னலு ஃபிளாஷ் உன்னை கண்டது நெஞ்சுமே கிராஷ் உள்ளதும் போச்சே கதை திண்டாட்டமாச்சே கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ வாமா கம்மன் சிங்கு குயின தேடி வந்தான் கிங்கு டைலா பிபி டும்மு மாலை மாத்தி போடு ரிங்கு கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ
இரண்டாம் பிறவி வாழ்வில் இனிமேல் குறையில்லை. யுத்தம் புரிகிற மண்ணில் இரத்த பந்தம் போல் பலமில்லை. வா எழுந்திடு, வாழ் சுழற்றிடு, வான் கிழித்திடு, பயமில்லை. கீச்சை மறந்து போன கிளியின் மௌனம் போல இதயம் தவித்த போது நீ இசையாய் உள்ளே வந்தாயே. உறவெல்லாம் ஒன்றாக, விழியெல்லாம் தேனாக, இருளெல்லாம் தூளாக, பறவை கூட்டில் வெண்மீன் பூக்க. தோழி உன்னை பார்த்ததும் நேற்றின் முகம் யோசனையே. ரெட்டை ஜடை வாசனை நீதானா, நிஜம்தானா? வயதின் முதல் காதலா, வார்த்தை இல்லா வெயிலா, சாட்சி இல்லா சாரலா, நீதானா, நிஜம்தானா? அடியேதும் அறியா என் நெஞ்சில் இறகாக விழுந்தாயே. காலம் பருவம் கடந்தாலும் கலையாமல் நின்றாயே. போவாம் பல நாட்கள் பின்னே பின்னே வாழ்வோம், நாம் வளராத பிள்ளை போலே. சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ, கருவறை நீந்தும் மணக்கிறதோ, இட்டு வைத்து வானம் வருகிறதோ, தித்தி போய நெஞ்சு மூழ்கிறதோ. തിരിച്ചീവനല്ലേ, തിരികെ വിട്ടാൻ വന്നല്ലേ, തിരുത്തി വയ്ക്കാൻ വന്നല്ലേ, തിട്ടം ഉണ്ടല്ലേ. ചേട്ടൻ വന്നല്ലേ, ചേട്ട ചെയ്യാവന്നല്ലേ, പേട്ട തുള്ളാൻ വന്നല്ലേ, വേട്ടയനല്ലേ. விரட்டி பட்டையடு நொறுங்கனுண்டா மோனே, உரிமை
ஜூட்டுக்குன்னா அண்டர் கட்ல தண்டர் குண்டர் அண்டர் வண்டர் ஜூட்டுக்குன்னா அண்டர் சூட்டுக்குன்னா வண்டர் ஜூட்டுக்குன்னா இப்பது ஜோடு அண்டர் சூட்டுக்குன்னா வண்டர் ஜூட்டுக்குன்னா இப்பது ஜோடு அண்டர் சூட்டுக்குன்னா வண்டர் இப்பது ஜோடு அடி 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 இங்க விட்டால் மண்ணல்லே அம்மா சொன்னா மனசிலாயோ அடி 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 குளிக்க மண்ணல்லே ஒன்னா நின்னா மனசிலாயோ கண்கள் ஏதோ தேட கலவாட நெஞ்சம் தானே பாட பரந்தோட அடி ஒவ்வொரு பொழுதும் ஓன அப்படி நான் ரசிச்சேன் உயிர் கொல்லுது ஓனப்பு கண்மணியே ஓ ஒரு 1000 வானவில்ல ஓம் பூவிழி காட்டுதடி அத சட்டுன்னு நீ மறைச்சா நான் என்ன செய்வேன் புள்ள கண்கள் ஏதோ தேட கலவாட நெஞ்சம் தானே பாட பரந்தோட மனசோட மோதுதே நீ பேசும் பேச்சு ஐயோ அள்ளிடுதே என்னென்னவோ உன்கிட்ட சொல்லவும் தோணுதடா காதல் வந்தே சட்டுன்னு சல்லட போடுதடா நடு நெஞ்சில உன்னோட வாசம் என்ன ஏதேதோ பண்ணுதடி தாங்காத சந்த
சில்லாஞ்சிருக்கியே என் சில்லாஞ்சிருக்கியே சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற இறக்கியே சொல்லாம என் மனச புழிஞ்சு புட்டியே உள்ளார ஓடி வந்து உறைஞ்சு புட்டியே சொல்லாம என் மனச புழிஞ்சு புட்டியே உள்ளார ஓடி வந்து உறைஞ்சு புட்டியே கண்ணால கண்ணால மோதிய முன்னால போற வந்தாவா என்ன நீ பந்தாட வர என் உசுரெடுத்து இப்போ தர தேதி சொல்லேண்டி சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற இறக்கியே சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளற இருக்கியே சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற இறக்கியே சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளற இருக்கியே வச்ச கண்ணு பத்தாமல ஒன்ன ரசிக்கிறேன் தெள்ளழக தாங்காமல துண்டா விழுகிறேன் ஊறுபட்ட ஆசையெல்லாம் உள்ள முனகுறேன் ஊசி குத்தும் பார்வையில ரொம்ப இழக்கிறேன் மல்லாட்ட கண்ணால தள்ளாட்டம் போடுறேன் அம்பயரு இல்லாம ஆல் அவுட் ஆகுறேன் ஒரு பந்தாட்டம் பின்ன சுத்தி திரிஞ்சேன் உன் பொல்லாத அன்போட வாழ தவிச்சேன் என் ஆசைகளை கொட்டி வைக்க வானம் போதல அத வார்த்தைகளா சுருக்கி சொல்ல நேரம் போதல சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற இறக்கியே சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளற இருக்கியே சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற இறக்கியே சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளற இருக்கியே சுத்தி எண்ணம் சுழலுது உள்ளுக்குள்ள சொந்த புத்தி என்ன மறக்குது உன்ன சுத்தி எண்ணம் சுழலுது உள்ளுக்குள்ள சொந்த புத்தி என்ன மறக்குது மனசரங்கி எப்போ வர ஏக்கம் எகுருது கட்டி வச்ச கோட்டையெல்லாம் பூட்டி கிடக்குது என்னோட இருக்கிற எனக்குன்னு இருக்கியா பக்கத்துல நடக்கிற பாசமா இருக்கியா ஏன் சொல்லாத பொல்லாப்ப காட்ட நினைச்சு நீ சொல்லாத நேசத்தை வாங்க தவிச்சு நான் தேக்கி வச்ச தேவையெல்லாம் உனக்கு புரியல அத கொத்து சொல்ல வார்த்தை ஏதோ எனக்கு தெரியல சொல்லாம என் மனச புழிஞ்சு புட்டியே உள்ளார ஓடி வந்து உறைஞ்சு புட்டியே கண்ணால மோதிய முன்னால போற வந்தாவா என்ன நீ பந்தாட வர என் உசுரெடுத்து இப்போ தர தேதி சொல்லேண்டி சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற இறக்கியே சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளற இருக்கியே சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற இறக்கியே சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளற இருக்கியே உன் கூடவே பொறக்கணும் உன் கூடவே பொறக்கணும் உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே உன் கூடவே பொறக்கணும் உன் கூடவே பொறக்கணும் தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே என் வாழ்க்கை உரமாக நீயும் பிறந்தாயே என் உயிரே உறவாக என் நெஞ்சில் கரஞ்சாயே
பசி தூக்கத்தை மறந்து நீயும் வடி பாசத்தை பொழிஞ்சாயே. தினம் முகம் பார்த்து பூக்கும் புது விடியலும் தந்தாயே. நீ எனக்கு சாமி, இந்த பூமி எல்லாம் நீதானே. ஓ சிரிப்பு போதும் நீ கேட்டாய் உசுர தாரனே. உன் கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும். உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. உன் கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும். தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே. அஞ்சு விரல்களை கோத்து நாம 10 விரலானோ. மணக்கோலத்தில் பார்த்தா அந்த சின்ன பொண்ண காணோம். சில நாளில் நீ என் தாயே, சில நாளில் நீ என் சேயே. நீ மடி மேல் சாயும் போது அந்த வானம் விரிக்கும் பாயே. எப்போதுமே என் கூட தான் என்று நினைச்சேன். இப்ப நீயோ போகும்போது செத்து பொழைச்சேன். நீதானே கொலசாமி, ஒரு வரமும் தாயே. மகளாக பொறப்பேன்னு நீ சொல்லி போய. உன் கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும். உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. உன் கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும். தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே. ஆழி சூழ்ந்த உலகிலே யாவும் அழகாச்சே. வயதை மீறிய வாழ்விலே சிறு கவிதை உருவாச்சே. விரலினை தாண்டிடும் நகமென இவன் பாசமே. கிரீடமா பாரமா புரியுமா சில நேரமே. இவன் அண்ணன் பாதி தந்தை மீதி ஆனானே, ஆனானே. தம்பி என்ற நிலையை கடந்து போனானே, போனானே. ஆழி சூழ்ந்த உலகிலே யாவும் அழகாச்சே. வயதை மீறிய வாழ்விலே சிறு கவிதை உருவாச்சே. உறங்கும் போதும் இவனின் கவனம் உறங்கி போகாது. கனவில் கூட காவல் செய்யும் கடமை மறவாது. உலகமே இவளென இவன் வாழும் அழகை பாரடா. மகளென வளர்க்கிறான் இவன் உயரும்
மொழியும் போதாது. இவன் அண்ணன் பாதி தந்தை மீதி ஆனானே ஆனானே. தம்பி என்ற நிலையை கடந்து போனானே போனானே. யாழி சூழ்ந்த உலகிலே யாவும் அழகாச்சே. வயதை மீறிய வாழ்விலே சிறு கவிதை உருவாச்சே. விரலினை தாண்டிடும் நகமென இவன் பாசமே கிரீடமா பாரமா புரியுமா சில நேரமே. இவன் அண்ணன் பாதி தந்தை மீதி ஆனானே ஆனானே. தம்பி என்ற நிலையை கடந்து போனானே போனானே. ஆழி சூழ்ந்த உலகிலே யாவும் அழகாச்சே. வயதை மீறிய வாழ்விலே சிறு கவிதை உருவாச்சே. கண்கள் நீயே, காற்றும் நீயே, தோடும் நீ, துரும்பில் நீ, வண்ணம் நீயே, வானும் நீயே, ஊடும் நீ, உயிரும் நீ. பல நாள் கனவே, ஒரு நாள் நனவே, ஏக்கங்கள் தீர்த்தாயே. என்னையே பிழிந்து உன்னை நான் எடுத்தேன். நான் தான் நீ வேறில்லை. முகமிழைத்தாள் அதில் முத்தத்தால் ஒரு வெண்பாவை நான் செய்தேன் கண்ணே. இதழச்சில் நீர் எனும் தீர்த்தத்தால் அதில் திருத்தங்கள் நீ செய்தாய் கண்ணே. கண்கள் நீயே, காற்றும் நீயே, தூணும் நீ, துரும்பில் நீ, வண்ணம் நீயே, வானும் நீயே, ஊடும் நீ, உயிரும் நீ. கூறும்பா 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 கூறும்பா. உயரம் குறைந்தேன் உன்னால், மணலில் வரைந்தேன் உன்னால், கடலில் கரைந்தேன் உன்னாலே. சிறகாய் விரிந்தேன் உன்னால், தரையில் பறந்தேன் உன்னால், நிறங்கள் நிறைந்தேன் உன்னாலே. ஒற்றை கிரையான் ரெண்டாய் உடைத்து கிறுக்கிடுவோம். உருளை சீவல் பையை வெடித்து நொறுக்கிடுவோம் நொறுக்கிடுவோம். கூறும்பா என் உலகே நீதாண்டா. கூறும்பா என் உயிரே நீதாண்டா. கூறும்பா என் உலகே நீதாண்டா. கூறும்பா என் உயிரே நீதாண்டா. பின்னாலும் சொன்னாலும் வந்தாமும் பேரு சொல்லும். இந்த கொடும்பாரி கோயில் அதில் நீதானே சாமி. இங்க நிலவும்
கொடுத்தாலும் குறையாது, எடுத்தாலும் தீராது, தடுத்தாலும் தனியாத அன்புக்கு விலையேது. கொடுத்தாலும் குறையாது, எடுத்தாலும் தீராது, தடுத்தாலும் தனியாத அன்புக்கு விலையேது. உனக்காக எனக்காக பூமி சுத்துதே, ஒன்னு சேர்ந்தா போக இன்னும் பாதை இருக்குதே. ஒரே வானம் ஒரே பூமி, கண்ணை திறந்து பாரு. ஒரே வானம் ஒரே பூமி, கையை கோர்த்து சேரு. ஒரே வானம் ஒரே பூமியோ, ஒரே வானம் ஒரே பூமியோ, ஒரே வானம் ஒரே பூமியோ, ஒரே வானம் ஒரே பூமியோ. ரத்தமே என் இனியவுடன் பிறப்பே, சொந்தத்தின் சொந்தமே நான் இயங்கும் உயிர் துடிப்பே. அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே, என் வாழ்க்கை உனக்கல்லவா. செத்தாலும் புதைத்தாலும் செடியாக முளைத்தாலும் என் வாசம் உனக்கல்லவா. ரத்தத்தின் ரத்தமே என் இனியவுடன் பிறப்பே, சொந்தத்தின் சொந்தமே நான் இயங்கும் உயிர் துடிப்பே. செய்வேன் தலையாட்டும் பொம்மையாவே.